கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நீங்கள் தொலைக்காட்சி முன்பாக இருப்பதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளின் தியானத்துக்கு முன்பதாக நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். உங்கள் யாவரையும் அன்புடன் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவ செய்தியை கேட்பதற்கு கற்றுக் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும் உடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்கிறோம், அதன்படி செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியினால் எங்களை நிரப்பி பரலோகத்தின் ஞானத்தை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி என்னவென்றால், இயேசுதான் நம்பிக்கை. இந்த இயேசு மேல் நம்பிக்கை வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கெட்டு போவதில்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. காரணம் என்னவென்றால், அவரை நம்பினோர் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், அவர் எல்லா வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை யாரெல்லாம் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்தந்த நேரத்தில் வைத்திருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆதி திருச்சபைக்கு பிற்பாடு வருகையின் நம்பிக்கை, கிறிஸ்து எப்பொழுது வருவார் என்ற ஒரு நம்பிக்கைக்கு அந்த நம்பிக்கை என்னாச்சுன்னா மங்கிக்கொண்டே போனது. காரணம், அவிசுவாசத்தை நோக்கி மக்கள் பயணித்ததினால கிறிஸ்துவின் வருகையின் மேல் நம்பிக்கை குறைய ஆரம்பித்தது. எப்பொழுது திருச்சபைக்கு அரசு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டதோ அட்வென்டிஸ்டருடைய நம்பிக்கையும் முக்கியமானதாக தெரியப்படவில்லை. காரணம் என்னவென்றால், அதற்கு பதிலாக மரணத்தின் போது பரலோகத்திற்கு ஆத்மா சென்று விடுகிறது என உபதேசம் ஏற்பட்டது. இது கள்ள உபதேசம். மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதன் எப்படியும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிட முடியும் அப்படின்னா அது நிச்சயமாக முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமே கிறிஸ்துவானவர் இரண்டாவது முறை வரும்பொழுது உயிர்த்தெழுவார்களே தவிர மற்றபடி மற்ற யாரும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாரும் மரித்து பரலோக ராஜ்யம் போய்விடலாம் என்ற நம்பிக்கை இருக்குமானால் அது நிச்சயம் நடக்காத ஒரு காரியமாக இருக்கிறது. அதாவது, நான் மரித்த பாடு என்னுடைய ஆத்மா பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுகிறது என்று சொல்லி நிறைய பேர் நம்புகிறார்கள். அது நிச்சயம் முடியாது. காரணம், வேதத்தில் சொல்லப்படுகிறது, எவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் திரும்பாதற்கு முன்னும் வாலிப்பிராயத்தில் ஒன்று சிருஷ்டிகிறேன் என்று சொன்னது. ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் சென்று விடுகிறது உண்மைதான். அப்படினால் அது எங்கு செல்லுகிறது? பரலோக ராஜ்யத்துக்கு போய்விடுகிறதா? அல்லது பரலோக ராஜ்யத்தில் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருடைய ஆவி ஆண்டவர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பிடிச்சு வச்சிருப்பாரா அப்படின்றால், நாம் சுவாசிக்கிற காற்று மண்டலத்தில் நாம் விடுகிற இந்த காற்றும் போய் சேருகிறது. நம்முடைய சரீரத்தில் வந்த ஜீவன் அல்லது இந்த காற்று அந்த காற்று மண்டலத்தில் போய் சேருகிறது. கிறிஸ்துவானவர் வரும்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் கல்லறைகள் திறக்கப்படுகிறது. யாருடைய ஆவி அவரவர்களுக்குள்ளே பிரவேசித்து யாரெல்லாம் கிறிஸ்துக்குள் மரித்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள் இந்த ஆவி பிரவேசித்து அவர்கள் உயிரோடு எழும்பி கிறிஸ்துவை முதலாவது பார்க்கக்கூடியவர்கள் அவர்கள்தான். ஆகவே இந்த தவறான ஒரு உபதேசத்தை உபதேசித்து கொண்டு நான் மரித்து விட்டால் என்னுடைய ஆன்மா பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விடுகிறது, ஆகவே நான் பரலோகத்தில் இருப்பேன், ஆகவே கிறிஸ்து மேல் எனக்கு நம்பிக்கை தேவையில்லை என்ற ஒரு நிச்சயம் தவறான ஒரு காரியமாக காணப்படுகிறது. 1830 1840 ஆண்டுகளில் பரவிய அட்வென்ட் எழுப்புதல் தான் அட்வென்டிஸ்ட் நம்பிக்கை மீண்டும் உண்டாக்கியது. கிறிஸ்துவின் வருகையின் நம்பிக்கையை மறுபடியும் அது உண்டாக்கக்கூடியதாக ஒன்றாக இருந்தது. அப்போஸ்தலர் 1:11 இப்படியா சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு பேசிக்கொண்டே இருந்து அவர் உயிரை வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது என்று 9 வாசிக்கிறோம். அவர்கள் போகும்போது சீஷர்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானத்திலிருந்து இறங்கி கொண்ட இறந்த தூதர்கள் அந்த கலிலேயரை பார்த்து சொல்கிறாங்க, சீஷர்களை பார்த்து, ஓ கலிலேயாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எப்படி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த இயேசுவானவர் எப்படி போனாரோ அவர் மீண்டும் அப்படியே வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னால் ஒரு மேகங்கள் மேல் அவர் சென்றார், மீண்டும் அவர் மேகங்கள் மேல் தான் வருவார். அப்படின்னால் அந்த நம்பிக்கையில் இந்த சீஷர்கள் வாழ வேண்டும் என்ற ஒரு நற்செய்தியை தூதர்கள் சீஷர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த இயேசுவானவர் இரண்டாம் வருகையில் கிறிஸ்துவை திரும்ப வருவார். இதை சில சமயங்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் மறந்து விடுகிறோம். மறந்து நம்முடைய நம்பிக்கையை உலகத்தோடு கவனம் செலுத்தி
அந்த நம்பிக்கை, உலக நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டு என்னுடைய ஜீவன் இன்னும் நன்றாக இருக்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, நான் செழிப்பாக இருக்கிறேன், எனக்கு தேவையானதெல்லாம் கிடைத்திருக்கிறது, இனி எனக்கு பரலோக ராஜ்யம் தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் கிறிஸ்து இல்லாமல் எந்த வாழ்க்கையும் எந்த ஆசீர்வாதமும் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படினால் வருகிறவர் யாரோ அல்ல, நம்மை உருவாக்கினவர், நம்மை படைத்தவர், தம்முடைய பாதையிலே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று சிந்தையோடு இருக்கக்கூடியவர். அவர் வரப்போகிறார். அவர் கர்த்தர், அவர் நம்முடைய மேய்ப்பர், விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகிய அவர்தான் சீக்கிரத்திலே வரப்போகிறார். நம்முடைய சிநேகிதன் அப்படின்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 15:15 வசனத்தில், நான் இனி உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை, ஏனென்றால் நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன். காரணம், எஜமான் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டான். ஆனால் நான் உங்களை சிநேகிதன் என்று சொல்கிறேன். காரணம், நான் என் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அப்படின்றார். அப்படின்றால் நண்பன் நண்பரோடு தன்னுடைய எல்லா காரியத்தையும் பகிர்ந்து கொள்கிறான். ஆகவே கிறிஸ்துவானவர் ஒரு நண்பனைப் போல மீண்டுமாக அவர் வரப்போகிறார். கொலோசியர் 3:4 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியா சொல்கிறாரு, நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஏனால் கிறிஸ்துவானவர் அவர் இந்த உலகத்திற்கு முதல் முறையாக வந்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் நித்திய ஜீவ உயிருள்ளவராய் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றார். அதே தேவன் மீண்டும் உயிருள்ளவராய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அப்பொழுது அவருடைய மகிமையில் அவருக்காக அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களும் இருப்பார்கள் என்பதை இங்கே பவுலார் விளக்குகிறார். யாக்கோபு நிறுவனம் 5:7 யாக்கோபு இப்படியே எழுதுகிறாரு, இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமி நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறி பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறானே, அதே போல கிறிஸ்துவனுடைய வருகைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களோ நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வேதாந்தத்தில் அவர் எப்பொழுது வருவார் என்பதை குறித்து எந்த ஆதாரமும் எழுதப்படவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 24 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கும்போது சொல்லுகிறார், அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருவை தவிர பரலோகத்திற்கு தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். அப்படினால் கிறிஸ்துவுக்கும் அந்த நாள் தெரியாது, எப்பொழுது வருவார் என்று பிதா ஒருவர் தவிர வேற யாருக்கும் தெரியாது அப்படின்றாரு. அப்படினால் அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை எதிர்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார். வெளிப்படுத்தல் 22:20 அங்கே யோவான் சொல்லுகிறார், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கடைசி ஜெபமாக யோவான் அங்கே அந்த ஜெபத்தை சொல்லுகிறார். அப்படினால் நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன்னு சொன்னார். எப்போ 1ஆம் நூற்றாண்டில் சொன்னார். இன்றைக்கு 21ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்கள் கடந்து விட்டதே, எப்பொழுது வருவார் அப்படினால் அந்த நாளை குறிப்பிடாதனால அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளுக்குள்ளாக அவர் வரவில்லை என்றால் ஏன் கிறிஸ்துவின் வருகை தாமதமாகிறது என்று சொல்லி நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் இரண்டாம் வருகை குறித்த நாளையோ மாதத்தையோ வருடத்தையோ தேவன் குறிப்பிடவில்லை. அப்படி குறிப்பிட்டிருந்தால் இன்றைக்கு திருச்சபையில் விசுவாச பிள்ளைகள் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. காரணம் என்னவென்றால், அந்த நாள் வரும் பொழுது, ஒருவேளை அந்த வருடம் வரும்போது, அது ஜனவரியிலையோ அல்லது மார்ச் மாதத்தில் அல்லது ஏப்ரல் மாதத்திலோ அல்லது அக்டோபர் மாதத்திலேயோ நான் என்ன செய்வென்றால் மனம் மாறி நான் தேவ திருச்சபையிலே சேர்ந்து விடுவேன், தேவனுடைய பிள்ளையாக மாறிவிடுவேன், அது வரைக்கும் நான் உலகத்தோடு உலக நம்பிக்கையிலே வாழ்வேன் என்று சொல்லி மக்கள் இருப்பார்களே. நீங்களும் நானும் எப்படி? யோவான் 14:3 சொல்ல, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படின்றால் அவருடைய வருகை நிச்சயம். அந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இயேசு மீண்டும் எல்லாருடைய கண்களும் காண வருவார். இதை அநேகர் நம்புவதில்லை. அநேகர் சொல்கிறார்கள் அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும் என்று. ரகசியமாக அவருடைய ஆட்களை மாத்திரம் கூட்டிகிட்டு போய்வார், மீதி எல்லாத்தையும் அழைச்சிடுவார் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆயத்தமாக இல்லாத மக்களுக்கு அவருடைய வருகை ரகசியமாக இருக்கும்.
ஆயத்தத்தோடு இருக்கிற மக்களுக்கு அவருடைய வருகை வெளிப்படுத்தலாக காணப்படும். எல்லாரும் அறிந்து கொள்ள வண்ணமாக அவர் வருவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலேயும் 30வது வசனத்திலேயும் ஆண்டவர் இப்படி சொல்றாரு, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரன் அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் என்ன செய்வார் என்றால், வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். ஏன் புலம்பணும்? இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு தான் இந்த புலம்பல். கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த நபரும் புலம்புவார்கள் என்று வேதத்திலே சொல்லப்படவில்லை. அவர்கள் ஆயத்தத்தோடு, அவர்கள் ஜெபத்தோடு காத்திருப்பார்கள் என்று தான் வேதம் எச்சரிக்கிறது. இன்றைக்கு வேதத்தை நம்புவோருக்கும் சந்தேகம் இருக்கதான் செய்கிறது. அனுதினம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கும் சந்தேகம் இருக்கதான் செய்கிறது. அந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதால் அவதிக்க திருச்சபைக்கு ஆண்டவர் சொல்கிறார்கள், எச்சரிப்பு கொடுக்கிறார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோட பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான் என்றால் ஆன்மீக போஜனத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆன்மீக போஜனம், தேவ வசனத்தை ஆண்டவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். அவருடைய நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டால். முதலாம் வருகை, இரண்டாம் வருகை ஏமாற்றம் இல்லை. முதல் வருகை குறித்த தீர்க்க தரிசனம் வேதத்தில் எழுதப்பட்டிருந்தது. அதை குறித்து கடந்த நாளிலே நாம் பார்த்தோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாருக்கு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று சொல்லப்பட்டது ஏசாயா 7:14. அந்த காரியம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவாரன் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார். மனிதர்களுக்காக தன்னுடைய சரீரத்தை மாய்க்க கொடுத்தார். அவர் சிந்தின இரத்தத்தினாலே மனிதனுக்கு பாவமன்னிப்பு கிடைத்தது. அந்த நம்பிக்கையோடு வாழக்கூடிய மனிதர்கள் தேவனோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்கு சென்றவர். அவர் மீண்டும் 2வது முறை வரப்போகிறார். ஒருவேளை அவருக்குள் இருந்து அவர் மேல் நம்பிக்கை வைத்து மரித்திருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் வரும்பொழுது நிச்சயமாக எழுந்திருப்பார்கள். எழுந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும், உயிரோடு இருக்கக்கூடிய மக்களும் மறுரூபமாக்கப்பட்டு தேவராட்சியத்தில் சேர்வார்கள். 2ஆம் வருகையில் ஏமாற்றம் கிடையாது. அதுவும் சீக்கிரத்திலே நடக்க இருக்கிறது. இதோ வாசற்படியிலே நிற்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். 2ஆம் வருகைக்கு முன் முதல் வருகை இருக்க வேண்டும். 2ஆம் வருகை இல்லாவிட்டால் முதல் வருகையில் பயனில்லை. அவர் முதல் தடவை வந்து மரித்ததுக்கான எந்த பயனும் கிடையாது. ஏன் மரித்தார், அவர் ஏன் வந்திருக்க வேண்டும் முதலாவது வருகையில் என்ற கேள்வி எழும்பும். ஆனால் பாவியை மீட்டெடுப்பதற்காக கிறிஸ்துவானவர் முதல் முறை வந்தார். மீட்டெடுக்கப்பட்ட பாவியை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அவர் 2வது முறை அதை சீக்கிரத்தில் வர இருக்கிறார். நாம் நீதிமான் ஆக்கப்பட மீட்கப்பட்ட நமக்கு ஒரு இரட்சகர் தேவை. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்து மண்ணோடு மண்ணாய் போயிருந்த கிறிஸ்துக்குள் மரித்த அந்த சரீரங்களை அவர் மீண்டும் ஒன்று சேர்த்து அவர்களை உயிரோடு எழுப்பி அவர்களை தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வதற்காக அவருடைய 2வது வருகை இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பவுலர் இப்படி எழுதுகிறார், மேலும் நமக்கு அருளப்பட்டிருந்த பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்றால் ஆவியானவர் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். யாருடைய உள்ளத்தில் என்றால் இயேசு மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த நம்பிக்கையில் நாம் வாழும் பொழுது, கிறிஸ்துவானவர் வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நம்மை நடத்துமே தவிர அவரை விட்டு என்னை மறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மலைகளையும் குன்றுகளை நோக்கி ஓடக்கூடிய ஜனங்களோடு நம்மை ஓட வைக்க மாட்டார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் காணப்பட வேண்டும். ரிவ்யூ அண்ட் ஹெரால்டு என்ற புத்தகத்தில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1902ஆம் ஆண்டு எழுதின பத்திரிகையில் அம்மையார் எப்படி எழுதுகிறாங்க, அனைத்தும் நமக்கு கிறிஸ்துவின் மூலமாகவே உறுதி செய்யப்பட்டுள்ளது.
சிலுவை மூலமே அல்லாமல் வழி இம்மையிலோ மறுமையிலோ நாம் எதனையும் பெற முடியாது. எனவே அவர் இல்லாத நம்பிக்கை எதுவும் ஏமாற்றத்தையே சந்திக்கும். அவர் உள்ள நம்பிக்கை அனைத்தும் நிறைவேறும். ஏனெனில் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்து பூமியிலே இருந்து விடவில்லை. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தார். மீண்டும் அந்த 40வது நாளில் அவர் பரலோகத்துக்கு சென்றார். அவர் உயிருள்ளவராய் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அந்த ஜீவனுள்ளவராகவே அவர் 2வது முறை வர இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படினால் பிதாவினிடத்திலும் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும், கிறிஸ்துவனிடத்தில் நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த விசுவாசம் குறைந்தால் நாம் போக முடியாது. அந்த விசுவாசம் சமநிலையில் இருந்தால் கிறிஸ்து வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு அவரோடு நாம் சேர முடியும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பவுலர் சொல்கிறார், பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசனால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பெருகும். தேவன் மேல் நம்பிக்கை இல்லாவிட்டால் நம்முடைய விசுவாசம் குறைந்து கொண்டே போகும். தேவன் இல்லாத இடம் எப்படி இருக்கும்? வெறுமையாக காணப்படும். நாம் எடுக்கிற எந்த காரியமும் அதில் எந்த ருசியும் இருக்காது, எந்த பலனும் இருக்காது, எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. சர் தாமஸ் மோர் என்பவர் எழுதுகிறார். இவர் ஒரு கற்பனை தீவை பற்றி எழுதுகிறார். அங்கே குற்றங்கள் இல்லை, ஏழ்மை இல்லை, அங்கே எல்லாருக்கும் வேலை இருந்தது, நோயாளிகள் நன்கு கவனிக்கப்பட்டனர், அழகான நகரம் அது, மத சுதந்திரமுள்ள தீவு, நன்மை செய்து மகிழ்ச்சி காண்பார்கள் என்ற ஒரு கற்பனை கதையை அவர் எழுதினார். ஆனால் அவர் எழுதின அந்த கற்பனை கதை இந்த உலகத்தில் கிடையாது, எங்கேயுமே அப்படி இல்லை. அப்படின்னா ஏழ்மை இல்லை அப்படின்றார், குற்றங்கள் இல்லை அப்படின்றார். நம்ம உலகத்தில் ஏகப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டுருக்கு, ஏகப்பட்ட பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் 90% பேர் ஏழைகளாக இருக்கிறார்கள், பிச்சைக்காரர்களாக இருக்கிறார்கள். வேலை எல்லாருக்கும் இருந்தது என்று சொல்லுகிறார் கற்பனையில். வேலை இல்லாதவர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில்? நோயாளிகள் நன்றாக கவனிக்கப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டது உலகத்தில் காண முடியாது. அழகான நகரம் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்தை ஆண்டவர் படைக்கும்பொழுது அழகாக தான் இருந்தது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்தது போல இந்த உலகத்தின் அழகும் தணிந்து விட்டது. மத சுதந்திரமுள்ள தீவு என்று சொல்லுகிறார். மத சுதந்திரம் எங்கே இருக்கிறது? ஒரு மதத்திலிருந்து நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று, நான் சுதந்திரமாக அதை தியானிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும் என்ற நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இருக்கிறானா என்று யோசிக்கும் பொழுது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. நன்மை செய்து மகிழ்ச்சியை காண்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் தீமைதான் அதிகமாக காணப்படுகிறது. இப்படி ஒரு இடம் பூமியில் இல்லை, அதனால தான் அது கற்பனை தீவு என்று அந்த சர் தாமஸ் மோர் என்பவர் அவர் எழுதுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய குடும்பத்தில் குற்றங்கள் இல்லையா? ஏழ்மை இல்லையா? எல்லாரையும் நன்றாக கவனிக்கிறோமா? அல்லது எல்லாருக்கும் வேலை இருக்கிறதா? குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இல்லையே. நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறோமா? குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சுதந்திரவாளிகளாக இருக்கிறோமா? சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாத இடத்தில் இது எதையுமே பார்க்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒன்று பூமியில் இருப்பதாக வேதமும் சொல்லவில்லை. இப்படிப்பட்ட ஒரு இடம் பரலோக ராஜ்யத்தில் மாத்திரமே இருக்கிறது. அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துயரம் இல்லை, மரணம் இல்லை, பசியும் இல்லை, சூரியனின் வெளிச்சமும் அங்கே தேவையில்லை. எல்லாமே பகலாகத்தான் இருக்கும். பசி என்பதே இருக்காது, மரணம் என்பதே இருக்காது,
நித்திய ஜீவகாலமாய் வாழக்கூடிய ஒரு நகரம் அது. அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் சேர வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:13 பேதுரு சொல்லுகிறார், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாக இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். என்றால் இந்த பழைய உலகம் பழைய பூமியும் கிறிஸ்துவானவர் 3வது வருகையில் அழிக்கப்படும், சுட்டெரிக்கப்படும். புதிய வானங்களும் புதிய பூமியும் படைக்கப்படும். பரலோகத்துக்கு சென்று தேவனுடைய பரிசுவான்கள் மீண்டும் கிறிஸ்துவோடு இந்த பூலோகத்திற்கு இறங்கி வருவார்கள். அங்கே மோடி ஆட்சி செய்ய மாட்டார் இந்தியாவில், இந்த உலகத்தில், அல்லது ட்ரம்ப் ஆட்சி செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே ராஜாவாக இருந்து, நாம் அவருடைய ஜனங்களாக இருந்து, நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைத்து நம்மை அவருடைய பாதையிலே நித்திய ராட்சியமாக நம்மை மாற்றி அமைப்பார். புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கும்போது சர் தாமஸ் சொன்னது அங்கே இருக்கும். அதுவரை கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லை என்றால் வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களோ அல்லது இந்த நகரத்திற்கோ நீங்களும் நானும் போக முடியாது. விசுவாசத்தை காத்து கொண்டால் ஒளியே நம்பிக்கை வைக்கிறோம், அது ஒரு பக்கம். அதே போல் அந்த விசுவாசத்தை பெருக்கிக் கொண்டே போக வேண்டும். என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும், கிறிஸ்துவுக்காக அதை அனுபவித்து, கிறிஸ்துவுக்காக அதை நாம் சகித்து வாழும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று. எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் நான் சகித்து கிறிஸ்து வரும் வரை என்னுடைய வாழ்க்கையை நான் தேவனுக்கே ஒப்பு கொடுத்து நான் இந்த உலகத்திலே வாழ்வேன், ஆனால் நான் நிலை நிற்பேன். அப்படி நிலை நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட அந்த ராஜ்யத்தில் சேர முடியும். இட்டர்னல் ஹோப் என்ற புத்தகத்தில் 138 139 பக்கத்தில் அம்மையார் இப்படி எழுதுகிறாங்க, 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்துள்ள விசுவாசமானது மாற்றப்படாத காசோலையாகும். அது அந்தரத்தில் முடியும் ஏணி போன்றது. ஏனால் 2ஆம் வருகையில் எதிர்பார்ப்பு இல்லாமல் விசுவாசம் வைப்பது அவநம்பிக்கையான ஒரு காரியம். கிறிஸ்து வரப்போகிறார், அவருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட வேண்டும், அந்த வருகையில் நான் அவரோடு சேர வேண்டும், அவரோடு சேர்ந்து பரலோகத்துக்கு போக வேண்டும், அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை நான் அனுபவிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழும்பொழுது தான் அது நமக்கு கிடைக்கும். இல்லை என்றால் நாம் யோசித்து பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? யாரை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளின் தேவ செய்திக்காக நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி சுவாமி. செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் வந்து தொலைக்காட்சி முன்பதாக நீங்கள் உட்கார்ந்து தெய்வ செய்தியை கேட்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடுவாராக. நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி யூடியூபின் வாயிலாகவும் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதையும் கவனிங்கள், அதையும் கவனிங்கள். உங்களுடைய நண்பர்களையும் இதுக்கு அறிமுகப்படுத்தி அவர்களே இதை காணும்படி செய்யுங்கள். இந்த ஊழிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்கள் மேல் நிறைவாய் கட்டளையிடுவாராக. ஆமென்.